வணக்கம். 2025 நடைபெற்ற தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 2 முதலாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். பின்வரும் உரைப்பகுதியை வாசிக்குக. சுமதி தனது நண்பர்களுடன் தரம் 3 அவர்கள் கற்கும் போது நட்ட பூக்கன்றுகள், பழமரங்கள் என்பவற்றுக்கூடாக வகுப்பறை பக்கம் சென்று கொண்டிருந்தார். தேனருவி ஆரம்ப பாடசாலையில் தரம் 5 கல்வி கற்கும் இந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு புதிய பாடசாலை செல்ல உள்ளனர். பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பாடசாலையை விட்டு விலகிச் சென்ற அகிலன் பற்றி நினைவுக்கு வந்தது. அதற்கான காரணம் அவர்கள் இந்த மரங்களை நடும்போது அவரே தலைமை வகித்தவராக இருந்தமை ஆகும். அப்போது சுமதி அகிலனை போல வேறு பாடசாலை செல்வதற்கு முன்னர் நாங்களும் புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். அதற்கேற்ப பாடசாலையின் பிரதான மண்டபத்தின் 2 சுவர்களில் உலகப்படத்தையும் இலங்கப்படத்தையும் வரைவோம் என்பது தர்ஷினியின் யோசனையாக இருந்தது. அந்த யோசனையை வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது அவர்களும் அதற்கு சம்மதித்தனர். இது பற்றி மாணவர்கள் வகுப்பாசிரியைக்கு தெரிவித்தனர். அந்த கருத்தினை ஏற்றுக்கொண்ட ஆசிரியை அதற்கு மதிப்பளித்ததுடன் அதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினர். இறுதியில் இந்த கருத்தினை அதிபரிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியை பெற வேண்டும் எனவும் கூறினார். உரைப்பகுதியை கொண்டு விடை எழுதுக. இந்த இடத்தில நான் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு வினாத்தாள் 2க்கு ஓரளவுதான் பயிற்சிகள் வழங்குவேன். வினாத்தாள் 1ஐத்தான் முக்கியத்துவப்படுத்துவேன். காரணம் என்னென்றால் வினாத்தாள் 2 பாடசாலைகளில் கற்பிக்கப்படுகின்ற பாடப்பரப்பு. அப்ப மாணவர்கள் சரளமாக அதை செய்து கொள்வார்கள். அதிலும் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மாகாணங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில், அதாவது 2 மொழிகளும் பேசப்படுகின்ற மாகாணங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் இடையில் தாய்மொழி விருத்தி, தாய்மொழி அறிவு குறைவாகவே இருக்கின்றது. அதாவது தாய்மொழியை மட்டும் பேசுகின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் அறிவு, அதாவது தாய்மொழி அறிவு அதிகமாகவும், 2 மொழிகள் பேசப்படுகின்ற பிரதேசங்களில் மாகாணங்களில் இருப்பவர்களுக்கு அதாவது தாய்மொழி அறிவு பெரிய பூரணமாக திருப்திகரமாக இல்லாதிருப்பதும் எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது. இது இருப்பினும் நாங்கள் தாய்மொழி விருத்தி இருந்தால்தான் எந்த துறையிலும் முன்னேற முடியும் என்பது ஆணித்தரமான உண்மை. சரி, இனி விடயத்துக்கு வருகின்றேன். மேலுள்ள உரைப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட பாடசாலையின் பெயர் யாது? இங்கே முதல் பந்தியிலேயே அந்த வினாவுக்கான விடை இருக்கின்றது. தேனருவி ஆரம்ப பாடசாலை. நான் இந்த விடயத்தில் சொல்வது என்னென்றால், மாணவர்களை பந்தியை பாவித்து உரைப்பகுதியை கொண்டுதான் விடை எழுத சொல்லி இருக்குது. அப்ப உரைப்பகுதியில் உள்ள எழுத்துக்களை அப்படியே பார்த்து ஒப்புவிப்பது தான் சிறந்தது. ஏனென்றால் நாங்கள் இறைத்து எழுத போனால் எழுத்துப்பிழை, கருத்துப்பிழை ஏற்பட நியாயமான காரணம் உண்டு. அப்ப முதலாவதுக்கு விடை தேன் அருவி ஆரம்ப பாடசாலை. அடுத்தது 2வது வினா, மரங்கள் நடுவதற்கு தலைமை வகித்தவர் யார்? 2வது பந்தியில, உரைப்பகுதியின் 2வது பந்தியில அங்கு சொல்லப்படுகின்றது அகிலன் பற்றி நினைவுக்கு வந்தது. அதற்கான காரணம் அவர்கள் இந்த மரங்களை நடும்போது அவரே தலைமை வகித்தார். யார் அவர்? அகிலன். அப்ப அந்த கேள்விக்கான விடை, 2வது கேள்விக்கான விடை அகிலன் என்பது ஆகும். இனி 3வது கேள்வியே நான் விடை காண்பதற்கு மேல் உயர்த்த வேண்டி இருக்கின்றது அல்லது சிறிதாக்க வேண்டி இருக்கின்றது. நான் சிறிதாக்குவதே பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இதனை எல்லோரும் பார்த்து விடை கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்த 3வது
இந்த மரங்களை நடும்போது சுமதியும் நண்பர்களும் எந்த தரத்தில் கல்வி கற்றார்கள்? அதற்கான விடை தரம் 3 கற்றார்கள். தரம் 3 என்ற விடையை எழுதிவிட்டால் போதும். அடுத்தது, அதாவது இதுல பந்தியில உள்ள சொற்களைத்தான் எழுதுங்கோ. தரம் 3 என்று சொற்கொள்ள உள்ளது எழுதுங்கோ, இலக்கத்திலே எழுதாமல். இதைத்தான் நான் சொல்றது. பந்தியில அல்லது உரைப்பகுதியில இருப்பதை அப்படியே எழுதுவது உங்களுக்கு புள்ளிகளை அப்படியே கிடைக்க செய்யும். அடுத்த 4வது கேள்வி, பாடசாலையின் பிரதான மண்டபத்தின் 2 சுவர்களில் எவற்றை வரைய வேண்டும் என தர்ஷினி யோசனை கூறினாள். அதாவது அவள் கூறுகின்றால் உலகப் படத்தையும் இலங்கை படத்தையும் என்று. அப்ப உலகப்படம் என்பதையும் இலங்கை படம் என்பதையும் அப்படியே எழுதுங்கோ, அல்ல உலகப் படத்தையும் இலங்கை படத்தையும் என்றும் எழுதலாம். மாணவர்களின் யோசனைக்கு வகுப்பாசிரியர் இறுதியில் யாது கூறினார்? மாணவர் யோசனையை ஏற்றுக்கொண்ட வகுப்பாசிரியர் அதை முக்கியத்துவம் சொன்னதோடு அதற்காக இறுதியாக சொன்னது அதிபரிடம் தெரிவித்து அனுமதி பெற வேண்டும். அப்ப அதிபரின் அனுமதி பெறுதல், அதிபரிடம் தெரிவித்து அதற்கான அனுமதி பெறல் என்று எழுதலாம், பெறுதல். சரி, அடுத்ததாக 6வது, பழைய என்பதன் கருத்துக்குரிய பழைய என்பதன் எதிர்கருத்து சொல் புதிய என்பது 1வது உரை பகுதியின் புதிய அடுத்த ஆண்டு புதிய பாடசாலைக்கு. அப்ப புதிய என்பதை எழுத வேண்டும். மலர்கள் என்பதற்கான ஒத்த கருத்து சொல் 2வது உரைப்பகுதி ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கின்ற பூக்கள். இப்படி 7 வினாக்களுக்கும் நாங்கள் சரியாக விடையளிக்கின்ற போது 7 புள்ளிகள் மிக இலகுவாக கிடைக்கின்றது. இனி நாங்கள் இந்த 2வது பகுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 2வது பகுதி வினா சொல்லிலக்கண அடிப்படையை கொண்டது. அதாவது எழுவாய் பயனிலை இயல்ப, அதாவது எழுவாய்க்கு ஏற்ப பயனிலை, அதாவது சொல்லிலக்கண தவறு இல்லாமல் திணைவலு பால்வலு எண்பலு இடவலு என்ற பழக்கள் இல்லாமல் இருக்கிற வாக்கியங்களை கருத்தில் கொள்ளப்படுகின்றது. 2வது, பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பொருந்தும் சரியான பயனிலை சொல்லி அடைப்பு குறிக்கில் இருந்து தெரிவு செய்து அதன் கீழே கோடிடுக. இதுல 1வது வினா, ஆசிரியர்கள் எங்களுக்கு சரியான பாதையை, எழுவாய் ஆசிரியர்கள். அப்பது எழுவாய் ஆசிரியர்கள், அதற்கு நாங்க சொல்லிலக்கணம் பார்த்தால் திணை பால் எண் இடம் என்று பார்க்கும் போது என்னோட காலம் முக்கியமல்ல, பயனிலை சொல்லாம் காலத்தை காட்டும். அப்ப எழுவாய் சொல் காலத்தை காட்டாது. அப்ப திணை பால் எண்ணிடம், திணை உயர்த்திணையாக இருக்க வேண்டும். அப்ப விடையில காட்டினார் காட்டினார்கள் கொஞ்சம் உயர்த்தினதான். பால் பலர்பாலாக இருக்கணும். காட்டினார் என்பது ஒன்றன் பால், சாரி, காட்டினார் என்பது ஆண்பால், காட்டினார்கள் என்பது பலர்பால். அப்ப அதுல பால் என்பதிலேயே எங்களுக்கு புரிய தொடங்கிவிட்டது காட்டினார்கள் என்பது. எண்ணை பொறுத்தவரையிலே ஆசிரியர்கள் பன்மை, காட்டினார்கள் பன்மை. இடத்தை பொறுத்தவரையிலே ஆசிரியர்கள் படக்க, காட்டினார்கள் படக்க. அப்ப திணை பால் எண் இடம் என்றதுல எண்ணையும் முக்கியமாக கொண்டு ஆசிரியர்கள் பன்மை, காட்டினார்கள் பன்மை என்பது பொருத்தமான விடையாக இருக்கின்றது. அருணன் அம்மாவுடன் தினமும் சந்தைக்கு செல்கின்றான். அப்ப அருணன் என்பது ஒருமை, அம்மாவுடன் என்பது, அருணன் என்பது அம்மாவுடன் இடையதிய ஒழிய அவர்கள் பன்மை அல்ல. அருணன் என்பதுதான் இங்க செல்கின்றான் என்பது பயனிலையாக வரும். தேனீக்களும் வண்ணாத்தி பூச்சிகளும் பன்மை, குடிக்கின்றன, தேனை குடிக்கின்றன. அது ஒருமை, சென்றது ஒருமை, அதாவது அகர்ணை ஒருமை. அவர்கள் சிறுவர்களுக்கு புத்திமதி, அவர்கள் பன்மை, கூறினார்கள் பன்மை. அப்ப இதுல 5 வினாக்களுக்கும் 5 புள்ளிகள் இருக்கின்றது. இப்ப நான் சொல்லி தந்த இந்த விடயங்கள் தமிழ் பாட பரப்போட சார்பானதாக இருக்கின்றது. இதுக்கு முதல் பக்க வினாவிலேயே 12 புள்ளிகள், 100க்கு 12 புள்ளிகள் மிக இலகுவாக கிடைத்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.